சுகம் என்பது முதலுதவி மாதிரி, சர்வாங்க சுகம் என்பது முழு உதவி. தேவன் என்னை எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாக வைத்தார். என்னிடத்தில் வாரும், தாமதிக்க வேண்டாம். நீரும் உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகளும் உம்முடைய ஆடு மாடுகளோடும் உமக்கு உண்டாயிருக்கிற யாவற்றோடும் கோசே நாட்டில் வாசம் பண்ணி, அழகா ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, என் சமீபத்தில் இருக்கலாம். பிரைஸ் காட். ஸோ யோசேப்பு அவங்கள வேற தேசத்திலேருந்து எகிப்து தேசத்துக்கு கொண்டு வர்றாரு. ஸோ எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்தது மட்டும் கிடையாது அங்கே விஷயம். எகிப்தில் அவங்க எங்கே இருக்கிறாங்க? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் நம்மை ஒரு கட்டம் என்ன பண்ணுறாருன்னா, எங்கேயோ தூரமாக இருந்த நம்மை ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றார். அப்புறம் அங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறமாகவும் இப்போ பாருங்களேன், எகிப்துக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க எகிப்துக்கு வந்தது கூட பெரிய விஷயம் கிடையாது, அதுவும் பெரிய விஷயம்தான். ஆனால் எகிப்துக்கு வந்ததை விட இவங்க யோசேப்புக்கு சமீபமாக இருக்கும்படி அந்த கோசேனில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில் ஸோ நம்ம எகிப்துக்குள்ளே மட்டும் கொண்டு வரலை, அவருக்கு சமீபமாய் கொண்டு வருகிறார். இப்போ யோசேப்புக்கு சமீபமாக இவங்க வர்றதுனால என்ன நடக்குமா? யோசேப்பு அழகா சொல்றாரு, உமக்கும் உம்முடைய குடும்பத்தாருக்கும் உமக்கு இருக்கிற யாவற்றிற்கும் என்ன வராதபடிக்கு, இந்த இடத்துல நீங்க எல்லாம் போட்டுக்கலாம், வறுமை வராதபடிக்கு, வியாதி வராதபடிக்கு, பொல்லாப்பு. ஏன்னா இப்போ யோசேப்பு என்ன வெறும் வறுமை மட்டும் வராதபடிக்கு பாதுகாப்பாரா? எந்த தீமையும் அவங்கள அணுகாதபடிக்கு என்ன பண்ணிக்கிடுவாரு? பாதுகாத்து கொள்வார். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஸோ எந்த ஒரு வறுமையும் வராதபடிக்கு அப்படின்னா, இப்போ இது நெகட்டிவ்ல எழுதியிருக்கு, வறுமை வராதபடிக்கு. அப்போ என்னது வரும்? வளமை வரும்படிக்கு. பிரைஸ் காட். வறுமை வராதபடிக்கு ஒரு வளமை உங்களில் இருக்கும்படிக்கு நீங்கள் என் சமீபத்தில் என்ன செய்யலாம்? இருக்கலான்னு சொல்லிட்டு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அங்கே உம்மை பராமரிப்பேன். ஸோ எப்போ கர்த்தர் நம்ம சமீபமாக வர்றாரோ, இல்லை நாம் கர்த்தருக்கு சமீபமாக வர்றோமோ, அங்கே பராமரிப்பு உண்டாகிறது. ஒருவேளை இப்போ இவங்க எகிப்தில் தான் இருக்கிறாங்கன்னா, யோசேப்பு ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி, முதலுதவி மாதிரி என்ன பண்ணலாம்? பண்ணிக்கிடலாம். ஆனால் சமீபமாக இருந்தால் முதலுதவி கிடையாது, பராமரிப்பு உண்டாகிறது. இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனுடைய ஃபர்ஸ்ட் எய்டை பெற்றுக்கொண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் முதல் உதவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அல்ல, முழு உதவியையும் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. பிரவி சப்பானி அவனை பேதுரு தூக்கி விட்டு சுகமாக்கி இருந்தாரு. எல்லாரும் ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்போ ஒரு வார்த்தையை சொல்லும்போது சொல்றாரு, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே இவன் சுகத்தை பெற்றான்னு சொல்லல, அவருடைய நாமத்தை பற்றும் அந்த விசுவாசத்தினாலே இவன் சர்வாங்க சுகத்தை பெற்றான். பிரைஸ் காட். சுகம் என்பது முதலுதவி மாதிரி, சர்வாங்க சுகம் என்பது முழு உதவி. ஸோ இன்றைக்கு ஏதோ ஒரு வந்துட்டான், ஒரு சின்னதாக ஒன்று செஞ்சு விட்டுருவோம், அப்படி கிடையாது. வந்துட்டான், எனக்கு சமீபமாக வந்துட்டான். வந்தா முதல் உதவி, சமீபமாக வந்துட்டா முழு உதவியையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிரைஸ் காட்.